ஆனா விஜயகாந்த் சார்னால இதுவரைக்கும் முதலமைச்சர் பதவியை தக்க வைக்கின்ற இல்ல, விஜய் முதலமைச்சர் பதவிக்கே வர முடியல. இதுக்கு காரணம் என்னன்னு நீங்க கேட்டீங்கன்னா, சரியான அரசியல் வியூகம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம சரியான கூட்டணியை அமைக்காதது, சரியான அரசியல் வியூகங்கள் இல்ல, அரசியல் நுணுக்கங்கள் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம அன்பான பேச்சு. இப்போ முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மாவெல்லாம் பார்த்திருக்கீங்களா? மறைந்த முதலமைச்சரோட நீங்கள் செய்வீர்களா அப்படின்னு தாழ்வா பொறுமையா பேசுவாங்க. ஆனா விஜயகாந்த் சாருக்கு உள்ள வந்து நல்ல மனசு இருக்கு. ஆனா வெளியே வந்து சில டைம்ல அந்த ஸ்டேஜ் போட்டு மேடையில பேசிட்டு இருக்கும் பொழுது சில பேர் ஆரவாரமா கத்தும் பொழுது விஜயகாந்த் சார் இருந்துட்டு டேய் அமைதியா உட்காருடா வந்தனா வச்சுக்கோ அப்படின்னு கொஞ்சம் அடாவடியா பேசுறது வந்து மக்களுக்கு அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்பொழுது இவர் இப்பவே இப்படி பேசுறாரு, முதலமைச்சர் ஆனா எப்படி பேசுவாரு அப்படின்னு சில தப்பான நோக்கங்களை கூட எதிர்பார்த்திருக்கலாம். ஸோ அப்படி இருக்குது. இதுக்கு மேல 5-6 வருஷமா விஜயகாந்த் சாருக்கு உடம்பு சரியில்லை.